ஹாய், இந்த கேக் வந்துட்டு ஒரு கேர்ள் பேபிக்காக ரெடி பண்ணி எடுத்தது. கஸ்டமர் இந்த கேக் ஒரு ஆஷ் கலர்ல வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கேக்கு டிசைன் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த நாசில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நாசில்ல நேமோ நம்பரோ எதுவுமே இல்ல. இதுல தெரியறது மாதிரி இந்த கேக் பக்கத்துல இந்த நாசில வச்சுட்டு பிரஸ் பண்ணி கொடுத்து அப்படியே மூவ் பண்ணா இந்த டிசைன் வந்துட்டு ரொம்ப சூப்பரா கிடைக்கும். நான் மோஸ்டா இதை வந்துட்டு டால் கேக்ல எல்லாம் தான் இந்த டிசைன் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே சிம்பிளா ஈஸியா இந்த டிசைன் வந்துட்டு நமக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டாப் டயரும் அதுக்கு மேல வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க சென்ட் பண்ணியிருந்த அந்த போட்டோல வந்துட்டு அந்த ஃப்ராக்கோட டாப்ல கொஞ்சம் லேஸ்ல டிசைன்ஸ் எல்லாம் ஒர்க் இருந்துச்சு. ஒரு ஃப்ராக் மாதிரியே அந்த கேக்கை ரெடி பண்ணி எடுக்கலாம்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் இதுல வந்துட்டு ரோஸ் பெட்டல் போடுற அந்த நாசில் யூஸ் பண்ணி தான் அதுல டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். லாஸ்டா இதுல இன்கம்ப்ளீட்டா விட்டுருந்த அந்த இடத்துலயுமே ஃபுல்லா அந்த நாசில் யூஸ் பண்ணி கேக்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு மேல அவங்க ஒரு க்ரௌன் எல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த கேக்கு கூடவே கப் கேக்ஸ், பாப்ஸ் அண்ட் சிக்கிள்ஸ் இதுவுமே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். கேக்கோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க.